பிஸ்மில்லா. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய கடற்கரை. எப்படின்னாக்கா ஃபுல்லாக க்ரீனரி, பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த ஊருடைய பேர் காமேஸ்வரம். காமேஸ்வரம்ங்கிற ஊருடைய என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு எதிர்ப்புறத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு ஊரில் வந்தோம்னாக்கா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. க்ரீனரியாக இருக்கக்கூடிய பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. உட்டிலே பீச் மாதிரி நடந்து ஏறுறதுக்கு ரோடு அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக மக்கள் டூரிஸ்ட்டு குமிஞ்சு இருக்குது. இந்த இடத்துல டூரிஸ்ட் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் குளிக்கிறாங்க, சில பேர் குளிக்கிறாங்க. குளிக்கக்கூடிய தகுதியில் இல்லை இந்த கடல். எப்படின்னா மண்ணையும் தண்ணியும் சேர்த்து சுற்றிட்டு வருது. இதில் நம்ம குளித்தோம்னா திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தண்ணி வசதி இல்லை. அது அவ்வளோ தேட்டியாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வேளாங்கண்ணி கடலில் ரொம்ப வேகமான அலையாக இருக்கும். வேளாங்கண்ணிக்கு இதுக்கு ஒரு 6.5 கிலோமீட்டர் வித்தியாசம். அந்த இடத்துல வேளாங்கண்ணியில் குளித்தோம்னா கூட ரிஃப்ரெஷ் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் இங்கே மண்ணாக இருக்குது, வேளாங்கண்ணியில் அவ்வளோ மணலாக இருக்காது, சேர்த்து அடித்து வராது. ஒரு மக்கள் டூரிஸ்ட் வந்து இப்போ குமிஞ்சு நிற்கிறாங்க இந்த இடத்துல நிறையா. வந்து யாரும் வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து பாருங்கள். நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி ரூட் எடுத்தோம்னா நாகப்பட்டினத்துலேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டரில் இந்த இடம் வருது. காமேஸ்வரம் ஊர் பேர். திருப்பூண்டின்னு சொல்கிறாங்க. திருப்பூண்டி தெற்கு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல மக்கள் கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த சைடில் சின்ன சின்ன கடைகள், எல்லாமே பூங்கா, எல்லா வசதியும் இருக்குது. பிள்ளைங்கள் வந்து பார்க்குறதுக்கு நாகூர் பீச்செல்லாம் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் அருமையாக இருக்குது. டாப்பான இடமா இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரி, ஃபுல்லாக மாங்காய் தோட்டமாக இருக்குது. ஊரில் வரும்போது சின்ன ஒத்தையடி மாதிரி தான் ரோடு. அதில் 2 வே வரலாம். பஸ்ஸு, காரு எல்லாம் வந்துட்டு இருக்கு. பஸ்ஸு பார்க்கல, ஆனால் காரு நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க. நல்லா டூரிஸ்ட்டுக்கு நல்ல உகந்த இடமா இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு ஹிந்து சகோதரர் சொன்னார், இது இந்துக்களுக்காக உள்ளது. இந்த இந்துக்கள் வந்து இந்த இடத்துல வந்து புனித நீராடுவாங்க, அந்த கோயிலுக்கு போகிறவங்க அப்படிம்பாரு. ஆனால் எல்லோரும் வரலாம், எல்லா மதத்தினரும் வரலாம். கடலுங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தம். எல்லோரும் வந்து கொண்டாடுறது தான். இங்கே வந்து பார்க்குறதே அவ்வளோ டூரிஸ்ட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து பார்க்குறாங்க. கடல் இயற்கை அழகாக ரசிக்கிறாங்க. மக்கள் குளிக்கிற கூட்டமும் குளிக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு தகுதி இல்லை இந்த இடத்துல. ஏன்னா மண் சேர்த்து அடிக்கிறதுனால அந்த இதில் குளிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்குது. இந்த இடத்துலேருந்து போட்டிங் போவாங்க போல் இருக்குது. ஓகே, இங்கேயும் போலீஸ் சவுண்டு கேட்குது. போலீஸு குளிக்கும் போது வார்னிங் பண்ணுவாங்க. அந்த இது இங்கேயும் சவுண்டு கேட்குது. ஆளை பார்க்கல. ஃபுல்லாக இந்த இடத்துல பாருங்களேன், ஃபுல்லாக நல்ல மக்கள் கூட்டம், பயங்கர கூட்டங்கள் நிற்கிது. ஃபுல்லாக கூட்டங்கள். இந்த பாலம் பிரிட்ஜ் ஏறி வர்ற மாதிரி இந்த ரோட்டு பூங்கா கிட்ட வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கிராஸ் ஆகி உள்ளே நுழைஞ்சு வரலாம். பைக்கு, காரு எல்லாம் பார்க்கிங் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. டென்ட்டு கடைகள், அப்பப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்துல கடைகள் இருக்குது. போட்டிங், மீன் பிடிக்கிற போட்டிங் போவாங்க போல் இருக்குது. ஃபுல்லாக போட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 20-30 போட்டு கிடக்குது. இது கிட்டத்தட்ட டோட்டலி வித்தியாசமான ஊராக இருக்குது. அந்த வேளாங்கண்ணிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். 6.5 கிலோமீட்டர் வரணும். வந்து அங்கேருந்து 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டரில் உள்ளே வந்தால் தான் இந்த ஊர் வரலாம். இந்த ஊருடைய பேர் காமேஸ்வரம். ஒரு சுற்றுலாத்தலம் கூட சொல்லலாம். ஆனால் அவ்வளோ மக்களுக்கு தெரியாது போல் இருக்குது. இப்போ தான் நானே கேள்விப்பட்டு, 1 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். 1 மாதத்துக்கு பின்னாடி நான் வருகை தந்திருக்கேன். இங்கே பார்க்கலாம், பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். யாரும் வரக்கூடிய சகோதரர்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்து பீச்சை. இதே போல் நாகப்பட்டினம் டவுன் உள்ள அமைஞ்சிருக்க பீச்சும் நல்லா அழகாக இருக்குது. இப்போ நாகூர் பீச்செல்லாம் போனோம்னா அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா இருக்காது. இதை பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக நல்ல அம்சமான முறையில் இருக்குது. நாகூர் பீச்செல்லாம் ஃபுல்லாக தேட்டி ஆக்கிட்டாங்க. என்ன சொல்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ தேட்டி. நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. மக்களும் கேட்கல, அதனால் கவர்மெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணலை. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்து பார்க்கக்கூடிய சோழர்கள் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய லைஃப்பில் நான் இங்கே தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டோட்டல் இதில் நாகப்பட்டினத்து 22 கிலோமீட்ரு. நாகப்பட்டினத்து 5 கிலோமீட்டர் போனால் நமக்கு நாகூர் வந்துடும். ஆனால் நாகூர்லேருந்து நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து ஒரு 22, கிட்டத்தட்ட 5-6.5 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். இந்த மணலாம் அவ்வளோ பொதி மணல் இல்லை. ஓகே, நூர் முகமது, வெல்கம் நூர் முகமது. இது காமேஸ்வரம்ங்கிற ஒரு ஊர். புதுசாக 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார், போய் பாருங்கண்ணா அப்படின்ட்டு. அதுக்காக பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய லீவுனால அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, வாழ்த்துக்கள். சும்மா மக்கள் நம்ம பார்த்தது நம்ம மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன லைவாக தொகுப்பாக போட்டேன்.
ஏண்டாக்கா மக்கள் பார்க்குது, மக்கள் ஆர்வமாக வந்து கேட்குறாங்க, அதுக்காக போட்டேன் நூர் முகமது. ஓகே, சந்தோஷம், நல்லா இருக்கு இல்லை? வாழ்த்துக்கள். பாருங்கள், இது இந்த இடம் காமேஸ்வரம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு பீச்சுக்கு வருது. அந்த ஒத்தையடி பாதை தான் அந்த ரோடு. நல்லா தரமான ரோடாக இருக்குது. ஒன்றும் டிராஃபிக் இருக்காது. ரோட்டில் நல்ல அருமையான ரோடாக இருக்கும். பைக்கு, கார் எல்லாமே வரலாம். இங்கே ரிஃப்ரெஷ் டீ குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. பாக்கி எல்லா வகையிலையும் பாக்கி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். வரக்கூடிய சகோதரர்கள் எது சாப்பாடு கொண்டு வந்து எல்லாம் கூட வச்சு உட்காந்து சாப்பிடலாம். நல்ல இடமா இருக்குது. நல்லா பார்வைகளுக்காக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மக்களுடைய பார்வைக்காக நான் முபாரக் உங்கள்கிட்ட பார்த்து கொண்டேன். நன்றி. எல்லாம் அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. இது கடலுங்கிறது எல்லாத்துக்கும் உலகத்துக்கே சொந்தம், உலக மக்களுக்கே சொந்தம். அதில் எல்லா ஜாதியினரும் எல்லா மக்களும் வந்து கொண்டாடுறது அது ஒரு ஆனந்தம்தான். ஆனால் இந்த கடற்கரையை பாதுகாக்கிறது, சுத்தப்படுத்துறது அந்தந்த நகராட்சியுடைய கடமை. அந்தந்த நகராட்சி, அந்த மாவட்ட நிர்வாகம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அது மக்கள் நம்மளும் பேணுதல் இல்லை, அவங்களும் பார்க்குறாங்க. ஓகே, ஜாய் ஹுசேன் மலேசியாவிலேருந்து பார்க்குறதில்ல. வாழ்த்துக்கள் தம்பி. இது என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு வந்திருக்கேன். இந்த பீச்சை பற்றி ஒருத்தர் சகோதரர் சொன்னதுனால அதைப்படி கேட்டு இதை பார்க்குறதுக்கு வந்தேன். கூட்டம் க்ரௌடு அதிகம் இருக்குது. நான் தூரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னடா தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. நம்ம அதை லைவ் போடுறோம், மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியாதுல்ல, அதுக்காக அப்படி போட்டுட்ருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. யாரும் வந்து யூஸ் பண்ணணுன்னு அந்த இடத்துக்கு வந்துங்க. சாப்பாடு, ஃபுட்டு கொண்டு வந்துடுங்க. அழகாக உட்காந்து அந்த சைடில் பார்க் மாதிரி தெரியுது. நான் பார்க்கல, ஒரு க்ரீனரியாக இருக்கிறதுனால அந்த சைடில் உட்காந்து சாப்பிட்லாம் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதே வண்டியில் உட்காந்து சாப்பிட்லான்னு வச்சுங்களேன். பீச்சில் பாய போட்டு உட்காந்துக்கலாம். நம்ம ஊர் தானே, நமது தேசம், நமது நாடு, நமது இடம், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாரதம்ங்கிறது ஒரு பசுமை பொருந்திய ஒரு அருமையான பூமி. இந்த மாதிரி சுதந்திரங்கிறத இந்தியாவில் மட்டும்தான் அனுபவிக்கலாம். அது நமது நாட்டில் தான் அனுபவிக்கலாம், வேறு எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. அந்த இது எல்லாரும் அனுபவிங்க வாழ்க்கையில். அவங்க வாழ்த்துக்களுடன் பார்த்தமைக்கு நன்றி. நான் முபாரக்.